வணக்கம் பிள்ளைங்களா. இன்னைக்கு இயல் 8ல இலக்கணத்துல பாவகை அலகிடுதல் அதை பார்க்க போறோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று 6 உறுப்புகளை கொண்டது யாப்பு. யாப்பினுடைய உறுப்புகள் யாவை? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதெல்லாம் அது யாப்பினுடைய உறுப்புகள். அதே போல 4 வகை பாக்கள் உள்ளன. 4 வகை: வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அப்புறம் இந்த 4 வகை பாக்களுக்கும் 4 வகை ஓசைகள் உள்ளன. செப்பலோசை, வெண்பாக்கு செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை என்று 4 வகைப்படும். செப்பலோசை, செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. வெண்பாவிற்கு உரியதுதான் அது செப்பலோசை. அறம் கூறும் குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. திருக்குறள், நாலடியார், இது ரெண்டுமே இதுல வந்திருக்கான், வெண்பாவில் வந்திருக்கு. அகவலோசை, அகவலோசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. அகவலோசை ஆசிரியப்பாக்கு. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாக இருக்குதான், கவிதை வெளியீட்டுக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கும். இது அகவற்பா. அகவற்பா என்னும் ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் மற்றொரு பெயர் அகவற்பா. ஆசிரியப்பா அகவலோசை உடையது. அப்புறம் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இந்த காப்பியங்கள்லாம் அது அகவற்பாவில் அமைந்தவை. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இதெல்லாம் ஆசிரியப்பால அமைந்திருக்கு. அப்புறம் துள்ளல் ஓசை, செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. நடுவுல இடையிடையே உயர்ந்து வருவது, கொஞ்சம் மேல் நோக்கி சொல்றது, இந்த மாதிரி வர்றது துள்ளல் ஓசை. இது கலிப்பாவுக்கு உரியது. கலிப்பாவுக்கு. அடுத்து தூங்கல் ஓசை, இது என்னது? வஞ்சிப்பாவுக்கு உரியது. அடுத்தது பா வகைகள்: குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா என்று 5 வகை வெண்பாக்கள் உள்ளன. வெண்பாவின் வகைகள் யாவை? வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா. அதுக்கப்புறம் ஆசிரியப்பாக்கள் 4 வகை: நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இதெல்லாம் அடுத்தது. இப்ப இந்த அட்டவணையில இருக்குதா, அதை பார்க்கலாம். வெண்பா, வெண்பாவினுடைய ஓசை என்ன? செப்பலோசை. வெண்பா செப்பலோசை பெற்று வரும். அடுத்தது சீர்ல பார்த்தோம்னா ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாச்சீராகவும் வரும். இப்ப திருக்குறள் எழுதுறோம் இல்லையா, முதல்ல 4 சீர் வருது, அடுத்தது 3 சீர் வருது இல்லையா. ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாச்சீராகவும் வரும். இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். இயற்சீர் வெண்சீர், இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வரும் நிறையா. அடுத்தது இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை இது மட்டும்தான் வரும் வெண்பாவில். அடுத்தது 2 அடியிலிருந்து 12 அடி வரை அமையும். 2 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் வரும். கலிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு வரும். கலிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு வருமா கலிவெண்பா மட்டும். அப்ப வெண்பால 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். அடுத்தது ஈற்று சீர், நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாட்டுல முடியும். இப்ப திருக்குறளை எழுதி கடைசியில பிரிப்போம் இல்லையா, அதுல பார்க்கலாம். நாள், மலர், காசு, பிறப்பு இதுல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி முடிஞ்சு அமையும் இது வெண்பா. அப்ப செப்பலோசை பெற்று வரும். அடுத்தது ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாசீராகவும் வரும். இயற்சீர் வெண்சீர் மட்டும்தான் வரும். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அது மட்டும்தான் வரும். அப்புறம் 2 அடியிலிருந்து 12 அடி வரை வரும். அடுத்தது நாள், மலர், காசு, பிறப்பு கடைசியில முடியும். ஈற்றச்சி, நாள், மலர், காசு, பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியும். இது வெண்பா. வெண்பாவினுடைய இலக்கணம் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் மற்றொரு பெயர் அகவற்பா. அகவல் ஓசை பெற்று வரும். அகவல் ஓசை பெற்று வரும் ஆசிரியப்பா.
வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை. ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். ஈரசை சீர் நேர் நேர் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரசை ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சி குறைவாகவும், நேர் 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 தேமாங்காய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காய் அப்படின்றது அது குறைவா வரும். ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும். ஆசிரியத்தலை நேரொன்று ஆசிரியத்தலை நிறையொன்று ஆசிரியத்தலை நிறைய வரும். வெண்டலையும் கழித்தலையும் சும்மா கலந்தும் வரும். 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும். 3 அடியிலேருந்து ஆரம்பிக்கும். எழுதுறவங்க மனநிலையை பொறுத்து ரொம்ப பெருசாகவும் அமையும். அப்புறம் கடைசியில ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பா அகவலோசை பெற்று வரும். ஈரசை சீர் மிகுதியா வரும். காய்ச்சீர் குறைவா வரும். ஆசிரியத்தலை மிகுதியா வரும். வெண்டலை கழித்தலை கலந்தும் வரும். 3 அடியிலிருந்து எழுதுறவங்க மனசு அதை பொறுத்து பெருசாகவும் அமையும். கடைசியில ஏகாரத்துல முடிவடையும். அடுத்தது குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வரும். 2 அடிகளா வரும் குறள் வெண்பா. முதல் அடி 4 சீராகவும் 2ஆம் அடி 3 சீராகவும் வரும். குறள் வெண்பா வெண்பாவுடைய பொது இலக்கணம் எப்படி, முதல்ல 4 சீரு, அடுத்தது 3 சீரு, அந்த மாதிரிலாம் படித்தோம் இல்லையா, அது போலதான் வரும். பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வரும். 2 அடி தான். முதல் அடி 4 சீராகவும், 4 சீர்னா அளவடி, 3 சீர் அப்படின்னா சிந்தடி. அப்ப முதல் அடி 4 சீரா வரும். 2ஆம் அடி 3 சீரா வரும். இது குறள் வெண்பா. அடுத்து யாப்போசை தரும் பாவோசை, இந்த கட்டத்துல இருக்கு, அதை பார்க்கிறோம். செப்பலோசை அப்படின்றது 2 பேரு உரையாடுறது போல இருக்கிறது செப்பலோசை. செப்பலோசை என்பது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. 2 பேர் பேசுறது போல இருக்கிறது செப்பலோசை. அகவலோசை அப்படின்றது ஒருவர் பேசுதல் போன்ற, ஒருத்தவங்க பேசுறது போல இருக்கும். சொற்பொழிவாற்றுவது போல, பேச்சு போட்டுலாம் பேசுறோம் இல்லையா, சொற்பொழிவாற்றுறது, அந்த மாதிரி பேசுறது போல இருக்கிறது அகவலோசை. அடுத்தது துள்ளலோசை. கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை. கன்றுக்குட்டி துள்ளுறது போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை தானே தான் துள்ளல் ஓசை. அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது, கொஞ்சம் ஒரு இடத்துல மேல் நோக்கியும் ஒரு இடத்துல கீழ் நோக்கியும் அந்த மாதிரி வர்றதுதான் அது துள்ளல் ஓசை. தூங்கலோசை. சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, தாழ்ந்தே வருவது. தூங்கலோசை என்பது சீர்தோறும், எல்லாமே எல்லா அடியிலையும் சீர்தோறும், துள்ளாது கொஞ்சம் அப்படியே உயர்ந்தோம் தாழ்ந்தோம் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் அது தூங்குறது போல இருக்குமா, தாழ்ந்தே வருவது தூங்கலோசை. நன்றி பிள்ளைங்களா.